கழனி ரஜமஹா விகாரையில் பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களுக்காக விசேட தர்ம கலந்துரையாடல் ஒன்று இன்று காலை நடைபெற்றது. It's very simple. Like we already understand, we already know that Buddhism is not a religion. உண்மையில் இது மிகவும் எளிமையானது. பௌத்தம் என்பது மற்றுமொரு சமயம் மாத்திரமல்ல, அது ஒரு வாழ்க்கை தத்துவம் அல்லது வாழ்வதற்கான சரியான வழிமுறை என்பதை நாம் அறிவோம். இந்த வாழ்க்கை பயணத்தின் உண்மையை நாம் காண வேண்டுமானால் அதனை நடைமுறையில் பழக வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் நாம் எப்போதும் தலைமுறையாக வரும் சில சமய சடங்குகளை மாத்திரம் பற்றி கொண்டு அதையே செய்து கொண்டிருப்போம். இன்று இலங்கை, வியட்நாம், தாய்லாந்து போன்ற அனைத்து நாடுகளிலும் பௌத்தம் மற்றுமொரு மதமாக மாறியிருப்பதற்கும் இதுவே காரணமாகும். இருப்பினும் உண்மையான வாழ்க்கை முறை என்பது நாம் எவ்வாறு கருணையுடனும் இரக்கத்துடனும் வாழ்வது, நமக்கும் மற்றவர்களுக்கும் எவ்வாறு அமைதியை ஏற்படுத்துவது, எமக்கு அந்த வழியை காட்டுவதற்காகவே புத்த பெருமான் உலகிற்கு வந்தார். இருப்பினும் நான் கூறுகின்றேன் என்பதற்காகவே இவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்றே அவர் போதித்தார். அந்த விடயங்களை நடைமுறையில் பரீட்சித்து பாருங்கள். நீங்கள் அதை பழகி பலன்களை பெற்ற பின்னர் அந்த வழியில் செல்வதா இல்லையா என்பதை நீங்களே தீர்மானியுங்கள். புத்த பெருமானால் உங்களை வலுக்கட்டாயமாக அந்த வழியில் அழைத்து செல்ல முடியாது. அவர் மகிழ்ச்சியை நோக்கிய பாதையையும் துக்கத்தை நோக்கிய பாதையையும் சுட்டிக்காட்டினார். அந்த இரண்டு பாதைகளில் நீங்கள் எதில் நடக்க வேண்டும் என்பதை முழுமையாக நீங்களே தீர்மானிக்க வேண்டும். Will lead you to suffering, samsara. Whichever path you want to walk on is totally up to you. As a practicing doctor, like one day, so patients come to us. நோயாளிகள் எங்களிடம் வரும்போது நாம் அவர்களுக்கு மருந்து கொடுத்து உடல் ரீதியாக நோய்களை குணப்படுத்துகின்றோம். நோயாளிகள் மீது தேவையற்ற பற்றுதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பது உண்மைதான். ஆனால் நாம் மருந்து கொடுத்து அவர்களின் உடலில் உள்ள நோயை குணப்படுத்தினாலும் இந்த முடிவில்லாத வாழ்க்கை சக்கரத்திற்குள் அவர்கள் தொடர்ச்சியாக துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனது மனதில் எப்போதும் இருக்கும் கேள்வி என்னவென்றால், நாங்கள் அவர்களின் உடல் ரீதியான நோய்களை குணப்படுத்தினாலும் இந்த வாழ்க்கை சக்கரத்தில் இருந்து அவர்கள் தப்பிப்பதற்கு அது உண்மையாகவே ஒரு உதவியாக அமையவில்லையே என்பதாகும். நான் உண்மையாகவே அவர்களை குணப்படுத்துகின்றேனா அல்லது இது ஒரு தற்காலிக சுகத்தை அளிப்பது மட்டும்தானா? இது தொடர்பில் எனக்கு நீங்கள் வழங்கும் அறிவுரை என்ன? The Buddha have taught us 84,000 Dhammakanda. புத்த பெருமான் நமக்கு 84,000 தர்ம ஸ்தந்தங்களை போதித்துள்ளார். அவரே இவ்வுலகில் உள்ள எவருக்கும் பொருத்தமான சிறந்த மருந்தை பரிந்துரைத்த மிக சிறந்த மருத்துவர் ஆவார். இப்போது நீங்கள் மருத்துவத்துறையில் இருக்கின்றீர்கள். நீங்கள் வழங்குவது எமது உடலுக்கு தேவையான மருந்துகள். ஆனால் உடல் நோயை குணப்படுத்த மருந்துகள் இருந்தாலும் மனதின் நோயை குணப்படுத்த அந்த மருந்துகளால் முடியாது. புத்த பெருமான் உலகில் தோன்றியதே அந்த மனநோய்க்கு தேவையான மருந்தை காட்டி கொடுப்பதற்காகும். இதற்கு உதாரணங்கள் எத்தனையோ உள்ளன. ஒரு பிக்குவிற்கு 3 மாதங்களாக ஒரு சிறிய பாடல் கூட நினைவில் வைத்துக் கொள்ள முடியாமல் போனது. ஆனால் புத்த பெருமான் அவருக்கு ஒரு வெள்ளை துணியை கொடுத்து அதனை தேய்க்குமாறு கூறினார். அந்த துணி அழுக்காவதை கண்டே அவர் புரிதலை பெற்றார். அது அந்த பிக்குவிற்கு பொருத்தமான மருந்தாகும். அதே போன்று ஒரு பெண் நீரினால் கால்களை கழுவும் வேளையில் அந்த நீர் ஓடிச் செல்லும் விதத்தை பார்த்தே முக்தி நிலையை அடைந்தார். இந்த ஒவ்வொரு முறையையும் தீர்மானிக்கப்படுவது நாம் முப்பிறவிகளில் செய்த புண்ணியங்களாகிய ஏற்பவையாகும். We really need to cure this samsara sickness. அதிகளவிலான பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். ஒரு சாரார் இந்த செய்தியை தமது வாழ்க்கையில் உள்வாங்கிக் கொள்கின்றார்கள். இன்னொரு சாரார் வழிபாடுகள் மூலம் முக்தியடைய பார்க்கின்றார்கள். அந்த வழிபாடுகள் மாத்திரமே முக்திக்கு வழிவகுக்காது. அதனூடாக நீங்கள் முயற்சிப்பது நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த வழிபாடுகளை செய்யும் போது நாம் வீட்டிற்கு எடுத்து செல்வது ஒரு அதிருப்தியை மாத்திரமே. நமக்கு தேவை மகிழ்ச்சியை எடுத்து செல்வது, நமக்கு தேவை சமாதானத்தினை வீட்டுக்கு எடுத்து செல்வதாகும். இந்த தன்மையுடன் சமாதானமோ மகிழ்ச்சியோ கிடைக்காது. எனவே நாம் இந்த நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களை கடந்து நடப்பது அந்த சமாதானமற்ற தன்மையை நீங்கள் மீண்டும் வீட்டிற்கு எடுத்து செல்வதற்காக அல்ல. அதனால் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் எடுத்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள்.
புத்த பெருமானின் வாழ்க்கை தரிசனத்தை பழகவும் பயிற்சி பெறவும் முயற்சி செய்யுங்கள். இளைஞர்கள் எமது புதிய பழக்க வழக்கங்கள், புதிய பார்வைகளுடன் மற்றவர்களை விமர்சிக்காமல், மற்றவர்கள் மீது வெறுப்பு கொள்ளாமல், நம்மை நாமே திருத்திக் கொண்டு ஒரு புதிய உலகை கட்டியெழுப்ப முயற்சிப்போம். நல்ல விடயங்களை எமது வாழ்க்கையில் உள்வாங்குவோம். இந்த சமாதான பாத யாத்திரை இன்றோடு நிறைவடைகின்றது. ஆனால் இத்துடன் இதனை முடித்துக் கொள்வது எனது நோக்கமல்ல. நான் அமெரிக்காவில் இருந்தாலும் எனது பிள்ளைகளுக்கு, எமது எதிர்கால சந்தையினருக்கு இதிலிருந்து கிடைக்கும் பாடத்தை கொண்டு சென்று ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவதே எனது குறிக்கோளாகும். தர்ம கலந்துரையாடலின் முடிவில் வருகை தந்திருந்தவர்கள் வியட்நாமின் பஞ்சாக்கர தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரிடம் ஆசி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து சமாதான தீவில் சமாதான பாத யாத்திரை கழனி ரஜமகா விகாரையிலிருந்து ஆரம்பமானது. சமாதான பாத யாத்திரை மாலை 4 மணியளவில் சுதந்திர சதுக்கத்தை சென்றடைய உள்ளது. அதன் பின்னரே அரசு நிகழ்வு ஆரம்பமாக உள்ளது. இதன்போது ஸ்ரீமகா போதையின் மரக்கன்றை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அமெரிக்காவிலிருந்து ராஜதந்திர ரீதியாக வருகை தந்துள்ள மகா சங்கத்தினரிடம் கையளிக்க அரசு பேரணியாக சிரசு ஊடக வலையமைப்பின் தலைமையக வளாகத்தின் ஊடாக கங்காராம விகாரையை சென்றடைய உள்ளது.